இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 29/1/2024 4/2/2024 வரை அடுத்து 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மகர ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் சில முக்கியமான வேலைகளில் வெற்றியை நெருங்கினாலும் உங்கள் ஆற்றல் அளவுகள் குறையும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை சுறுசுறுப்பாக வச்சிருக்க முடியாது. அதனால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். சந்திரன் ராசியிலிருந்து 2வது வீட்டில் சனி இருக்குது. உங்கள் படைப்பாற்றலை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அதே உதவியால் உங்களால் முடியும். இந்த நிதிநிலை மேம்படுத்த அதன் மூலம் வரும் காலங்களில் நல்ல பலன்களை பெற முடியும். இந்த வாரம் புதிய நண்பர்களை உருவாக்க உங்கள் அறிவு தாகம் உங்களுக்கு உதவும். இதனுடன் வீட்டில் உள்ளவர்கள் யாரேனும் திருமணத்திற்கு தகுதி பெற்றிருந்தாங்கன்னா திருமண பேச்சுக்கள் நிச்சயிக்கப்படுது. வீட்டு சூழல் சாதகமாக அவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்கள் மூத்த அதிகாரிகளுடன் நேரடியாக பேசவும் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை கண்டறியவும் வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா உங்கள் முதலாளி ஏன் உங்கள்கிட்ட முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாருன்றத நீங்கள் கண்டறிய முடியும். இதற்கு பின்னாடி உள்ள உண்மையான காரணத்தை நீங்கள் அறிஞ்சவுடன் உங்கள் மனம் பெரிய அளவில் அமைதி பெறும். இருந்தாலும் இந்த நேரத்தில் அவர்களுடன் பேசையில் உங்கள் வார்த்தைகளை ரொம்ப சிந்தனையுடன் பயன்படுத்தணும். அரசு தேவைகளுக்கு தயாராகும் பல மாணவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் நிலை மாறி மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக அமையும். எல்லா துறைகளிலும் மகத்தான வெற்றியை பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிரம் ப்ரீம் பிரம் சக உனைச்சராய நமக என்ற மந்திரத்தை தினமும் 44 முறை ஜெயிக்கணும். மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வார ஆரம்பத்தில் சுக்கிரன் விரயத்தில் இருக்கிறாரு. மகரத்திற்கு மனமகிழ்ச்சி இருந்தாலும் செலவுகள் ஜாஸ்தியாக கூடிய வாரம். விரையாதிபதி குரு வலுவாக இருக்கிறாரு. வீண் விரயங்களும் இருக்கும். வருமானம் வந்தாலும் சேமிக்கிறது கடினமாக இருக்கும். வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும். சிக்கனமாக இருப்பது நல்லது. ராசிநாதன் வலுவுடன் இருக்கிறனால எதிலும் வெற்றியை சந்திப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் செயல்திறனை காட்ட ஒரு சிறு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை நழுவ விடாமல் கெட்டியாக பிடிச்சுக்கிறணும். அப்போ தான் முன்னேற வேண்டியது அவசியம். மகரத்தினருக்கு சாமர்த்தியம் ஜாஸ்தி. சனி 2ல் இருப்பதால் எதையும் முனைப்புடன் செய்ய வேண்டியது அவசியம். உங்களில் சிலருக்கு மனம் ஒரு நிலையில் இல்லாமல் பரபரப்பாக இருக்குது. சாதாரண விஷயத்திற்காக சண்டை போடுறீங்க. சிறிய விஷயத்தை பெரிதாக்குறீங்க என்பதால் யாரிடமும் வாக்குவாதம் வேணாம். ரேஸ், லாட்ரி, பங்குச்சந்தை, சூதாட்டம் இதிலெல்லாம் உங்களுக்கு லக் இருக்குது. அதற்காக தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க. தாயாரின் நன்மைகளுக்காக செலவுகள் செய்வீங்க. வெளிமாநிலத்தவர், வேற்று மதத்தினர் நண்பர்களாக கிடைப்பாங்க. மகர ராசி அன்பர்கள் வார தொடக்கத்திலேயே தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய வகையில் சூழ்நிலை இருக்குது. ஏமாற்றங்கள் ஏற்படுது. கவலையை அளிக்குது. உங்கள் செயல்களில் தாமதங்கள் இருக்குது. சவால்களை சந்திக்க திட்டமிட்டு செயலாற்றணும். மன உளைச்சல் இருக்குது. இசையை கேட்கணும். ஆறுதல் பெறலாம். மற்றும் பிரச்சனை எதுனாச்சும் இருந்தா அதை நீங்கள் பார்த்துக்கணுன்னா வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. அப்போ தான் கையாள முடியும். நட்பான அணுகுமுறை தேவை. மாத இறுதியில் அதிர்ஷ்டகரமான நாளாக இல்லை என்றாலும் உங்கள் கடின முயற்சி மூலம் உங்கள் திறமைகளை நீங்கள் நிரூபிக்கலாம். தடைகளை கண்டு லட்சியத்திலிருந்து விலக வேணாம். முறையாக முயற்சி செய்யணும். வாழ்க்கைக்கு தரத்தை அப்போ தான் February 1 உயர்த்த முடியும். உங்களுக்கு சாதகமாக இல்லாட்டினாலும் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். நண்பர்களின் தொடர்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்கள் மனத்திலிருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்கணும். உங்கள் வளர்ச்சி பாதிக்கும். மதிப்புமிக்க பொருளை இழக்க வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. உங்கள் செயல்களை மேற்கொள்வதில் தடைகள் இருக்கும். ஒரு முடிவை செயலாற்றுவதற்கு முன்னாடி 1 தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடு இருக்கும். கும்பராசி நண்பர்களை எடுத்துக்கிட்டால் அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை பார்க்க போகிறோம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் நீங்கள் சிறிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் இந்த நேரத்தில் பெரிய நோய் எதுவும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாகத்தான் இருக்கிறீங்க. உங்கள் ஆரோக்கியத்தில்
அலட்சியமாக இருக்கக்கூடாது. மேலும் யோகா, தியானம் மற்றும் உடற்பயிற்சியை அவ்வப்போது பயிற்சி செய்யணும். இதனால் நீங்கள் உங்களை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்க முடியும். 2ஆம் வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு லாபகரமானதாக இல்லை. அதனால் உங்கள் பாக்கெட்டை கவனித்து அதிகப்படியான செலவுகளை தவிர்த்திடணும். இல்லைன்னா நீங்கள் நிதி கட்டுப்பாட்டுக்கள் காரணமாக குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களிடையே நீங்கள் வெட்கப்பட வேண்டி வரும். உங்கள் குழந்தையின் விருது வழங்கும் விழாவிற்காக அழைப்பிதழ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியான உணர்வாக இருக்கும். அவங்க உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வாங்க. அவங்க மூலம் உங்கள் கனவுகள் எல்லாம் நனவாகும். இந்த விஷயம் பார்த்திங்கன்னா உங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய ஈர்க்கப்படத்தக்க விஷயங்களை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். சனி முதல் வீட்டில் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு வேலை தொடர்பான பயணங்களில் அடிப்படையில் நல்ல பலன்களை தரும். ஏன்னா இந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும். இது தவிர இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி துறையுடன் தொடர்பு வச்சுருந்தீங்கன்னா சில பயணங்களால் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. உயர்கல்வி படிக்க நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். இருந்தாலும் இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் நீங்கள் படிக்கும் எந்த பாடத்தையும் நினைவில் வச்சுக்கிறது வெற்றி பெறத்தான். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 41 முறை ஓம் உனைச்சர நமகன்ற மந்திரத்தை ஜெபிக்கணும். கும்பராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா, கும்பராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் சனி ராசியிலேயே இருக்கிறாரு. ஒரு வகையில் நன்மை தான் என்றாலும் செவ்வாய் சுக்கிரன் இணைகிறதுனால எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் நன்மைகளும் எரிச்சல் தரும் விஷயங்களும் கலந்து நடக்கும். அந்த மாதிரி வாரம்தான் இது. கூட்டு தொழிலில் இருந்தீங்கன்னா பங்குதாரர்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு கருத்து வேறுபாடுகள் வருது. நண்பர்களால் உதவிகள் இல்லை. மூத்த சகோதரஸ்தானம் சுபவலு பெறுது. அண்ணன் அக்காட்டிருந்து உதவிகள் கிடைக்கும். முயற்சிகள் வெற்றியடையும் வாரம். சுக்கிரனுக்கு இருக்கும் குரு பார்வை இந்த வாரம் உங்களுடைய மன உறுதியையும் தைரியத்தையும் அதிகப்படுத்தும். எதையும் சாதிக்கும் திறனை அளிக்கும் என்பதால் இது கவலை இல்லாத வாரம்தான். சிலருக்கு அந்நிய மத மொழிக்காரவங்க மூலம் பணவரவு இருக்கும். 30ஆம் தேதி அதிகாலையில் 1:44 மணி முதல் 1ஆம் தேதி பகல் 2:32 மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் மேற்கண்ட நாட்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. எவருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேணாம். வார தொடக்கமே கும்பராசி என்பவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இனிய வாரமாக அமையப்போகுது. புதிய முயற்சிகளில் தாராளமாக இறங்கலாம். நம்பிக்கை ஜாஸ்தி இருக்குது. ஆனால் 30ஆம் தேதி மாத கடைசியில் நம்பிக்கையை இழக்க வேணாம். நற்பலன்களுக்கான உறுதியாக இருங்க. உங்கள் வளர்ச்சிக்கான பாதையில் தடைகளை சந்திக்க நேரும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. சிக்கலில் சிக்காமல் இருக்க இன்னைக்கு உங்கள் செயல்களில் பொறுமை தேவை. மாத கடைசி 31ஆம் தேதி ஜனவரி 31ஆம் தேதி முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாள் கிடையாது. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து சவால்கள் ஜாஸ்தியாக இருக்கும். பொறுமையாக இருக்கணும். முக்கிய முடிவுகளை எடுக்க வேணாம். பிரச்சனை அல்லது மனக்குழப்பம் காரணமாக இந்த நாளை அனுபவிக்கக்கூடிய மனநிலை உங்களிடம் இல்லை. நீங்கள் அமைதியாக இருக்கணும். உங்கள் மனதில் இருக்கும் குழப்பம் காரணமாக பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. மீனராசி என்பவர்களுக்கான அடுத்த வார ராசி பலனை எடுத்துக்கிட்டோம்னா, சந்திரனின் முதல் வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு மனநிலை சீராக இல்லை. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறர் முன்னிலையில் பேசையில் ஆண்மையுடன் இருப்பதற்கும் மற்றவர்களிடம் நன்றாக நடந்துக்கிறதுக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா மன அழுத்தத்தை சேர்ப்பதை தவிர உங்கள் இமேஜ் பாதிக்கப்படலாம். சனி 12ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் அனைத்து வகையான நீண்ட கால முதலீடுகளையும் தவிர்த்திடணும். உங்கள் நண்பர்களுடன் வெளியே போய் சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவதே இதற்கு சிறந்த வழி. ஏன்னா இது உங்களுக்கு அமைதியை தருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் சிந்தனை திறனை வளர்த்துக்கிறதுலையும் வாய்ப்பளிக்கும். இந்த ராசியை சேர்ந்த இளைஞர்களுக்கு இந்த வாரம் பள்ளி கல்லூரியில் ஏதேனும் ஒரு திட்டத்திற்கு வீட்டில் உள்ள பெரியவர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களின் உதவி தேவைப்படுது. அதனால் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களுடன் அமர்ந்து அவர்களின் கருத்தை பெற முயற்சி செய்யணும். உங்கள் திட்டத்தை பற்றியும் அவர்களுக்கு தெரிவிக்கணும். இந்த வாரம் அலுவலகத்தில் நீங்கள் முன்பு விரும்பிய ஒரு திட்டத்தை பெறலாம். அதனால் இப்போ உங்களுக்கு பொறுப்பு கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதன் பொலிவு பார்த்திங்கன்னா உங்கள் முகத்தின் அழகை கண்டிப்பாக அது அதிகரிக்க செய்யும். அதனால் இந்த நல்ல நேரம் வரையில் சரியான பலன்களை பெறுவதற்காக உங்கள் முயற்சிகளை நீங்கள் தொடரணும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்காரவங்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் இது இருந்த பொழுதும் சில சிறிய சவால்களை எதிர்கொள்வது கூட
ஒரு பெரிய பணியாக தோன்றும் அளவுக்கு உங்களுக்கு ஆறுதல் மண்டலத்திலிருந்து உங்களை மட்டப்படுத்தப்படுவாங்க. அதனால் நீங்கள் கூடிய விரைவில் உங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து வெளிவந்து உங்கள் கல்வியில் கவனம் செலுத்த முயற்சிப்பது நல்லது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வயதான பிராமணர்களுக்கு பருப்பு தானம் செய்யணும். மீனராசி என்பவர்களுக்கு வாரத்தின் முதல் நாட்களே நல்ல விதமாக ஆரம்பிக்குது. செவ்வாய் சுக்கிரன் இணைகிறாங்க. அடிக்கடி மூட் அவுட் ஆறீங்க. காரணம் இல்லாமல் எரிச்சல் படுறீங்க. நீங்கள் முணுக்கென்றவுடன் மூக்குக்கு மேல் கோபம் வருது. எரிச்சலும் எட்டி பார்க்குது. கோபத்தை கட்டுப்படுத்தணும். மீனராசிக்காரங்க பொறுமைசாலிகள் என்பதாலும் எதையுமே சட்டென கிரகித்துக்கிறது என்பதாலும் உங்களால் எதையும் எந்த சூழ்நிலையிலும் சாதகமாக மாற்றிக்கிற முடியும். அதை நீங்கள் இந்த வாரம் நிரூபிப்பீங்க. சிலருக்கு புனித யாத்திரையோ திருக்கோயில்களுக்கோ போகிற வாய்ப்பு கிடைக்கும். உங்களில் சிலருக்கு பெண்களால் எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சியாக திடீர் சுகங்கள் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளி மாநில பயணங்கள் இருக்கும். 30-31 இந்த நாட்களில் பணம் வரும். 1ஆம் தேதி காலையில் 2:32 முதல் 4ஆம் தேதி அதிகாலையில் 1:04 வரை சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் கெடுதல் எதுவும் அவ்வளவா இல்லை. இருந்தாலும் அதே நேரத்தில் புதிய முயற்சிகள் ஆரம்பங்கள் எதுவும் இந்த நாட்களில் செய்யாதீங்க. மீனராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் மீனராசி அன்பர்களுக்கு விரும்பிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும். உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீங்க. உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய திட்டங்களை வாரம் முதல் நாள்லேயே அரங்கேற்ற முடியும். தன்னம்பிக்கை நிறைஞ்சிருக்கும். உங்கள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நற்பலன்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கையுடன் மாத கடைசியில் இருப்பீங்க. இதனால் வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும். அவங்களும் உதவிகரமாக இருப்பாங்க. 31ஆம் தேதி விளைவுகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும். நீங்கள் முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கலாம். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து திறமைகளை வெளிப்படுத்த உகந்த நாளாக இருக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. ஆன்மீக ஈடுபாடு ஆற்றல் அளிக்கும். வார இறுதியில் நீங்கள் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருப்பீங்க. உங்களிடம் ஆற்றல் நிறைஞ்சிருக்கும். அனுகூலமான நாளாக வார இறுதி உங்களுக்கு இருக்கும். மனதில் நேர்மறை எண்ணங்கள் இருக்கும். இதன் மூலம் நன்மைகள் நடக்கும். இதுவரை இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும், 28/1/2024 4/2/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.